டு Black Hate Gaming. and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட கேம்ஸ் விளையாடுறது உங்களுக்கு தெரியாதுங்கடப்பா. ஏய் காஞ்சனா, நீ எப்படி உள்ள வந்த? இது ஐஸ் வீடியோ வச்சே எப்படி உள்ள வந்த? எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வீடியோக்கு உள்ள வந்திருக்குங்க. இது ஐஸ் சாப்டர் 5 வீடியோ வச்சே. நீ எதுக்கு உள்ள வந்த? சரி, என்ன வீடியோக்குள்ள வந்தேன்னு அது சொல்லேன். நான் இங்க சேலஞ்சுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ சேலஞ்ச் என்னன்னா ஓ, இதான் உன் சேலஞ்சா? ஆக மொத்தத்துல என் வீடியோவை கெடுக்க இங்க வந்திருக்க. சரி, ஓகே, அது வேற எதுவுமே இல்லைங்க. இந்த ஸ்லெண்ட்ரினா செல்லார் 1 இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் கேம், ஸ்லெண்ட்ரினா டெவலப்பரோட செகண்ட் கேமு அது இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லார் 2, 3 இரண்டுத்தையும் ஹார்டு மோடில் விளாடணுமா. இதுக்கு இவ்வளோ சீன். ஸோ இது சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்கு. மற்ற எல்லா கேம்ஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டு மோடில் விளாடணும், அதான் ஸ்லெண்ட்ரினா கேம்ஸை. அப்படின்னா வா ஒரு கை பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் எல்லாரும் விளாட்றேன். இங்கே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் மாதிரி போகுங்க. எபிசோட் 1, எபிசோட் 2ன்னு. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பெட்டர். ஸோ அவங்க தான் வின்னர். அண்ட் லூசருக்கு வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட்னு தெரில, நம்மளே சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்குன்னா, இந்த கேமை டக்குன்னு முடிக்கணும் 10 நிமிஷத்துக்குள்ளே, அதுவும் ஹார்டு மோடில் வச்சு. ஸோ இதை ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த ஹார்டு மோடில் விளாட்றது அப்புறம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ இதுதான் இது கொடுத்துருக்க சேலஞ்சு. ரெண்டுமே 2 டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் ரூல். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியாவது இந்த சேலஞ்சை முடிச்சிடலாம். அடுத்து என்னென்னலாம் வரப்போகுதுன்னு நினைக்க தெரில. இந்த ஒரு சொல்லோரில் மோசமான ஒரு கிரியேச்சர் இருக்குங்க. அதுவும் ஸ்லெண்ட்ரினா தான், ஆனால் வேறு ஃபார்மில் இருக்கும். வெறும் கை அப்புறம் ஷோல்டர்லேருந்து உடம்பு வரைக்கும் இருக்கும், ஆனால் கால் இருக்காது. கையை வச்சு தான் நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் தாங்க இருக்கும். கை அப்புறம் கால் இருக்காது, சாரி 2 காலுமே இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி நடந்து அந்த மாதிரி வருங்க. ஸோ அதுக்கு தான் நான் சின்ன வயசில் ரொம்ப பயப்படுவேன். இப்போது எனக்குலாம் அதை பற்றி அந்த அளவுக்குலாம் பயம் இல்லை. ஸோ அடுத்து இங்கே ஏதாவது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் புக்கு. ஸோ இதையும் தூக்கிடலாம். இன்றைக்கி செல்லார் 3யும் ஆட போகிறோம். நான் விளாட்னதுலேயே ஈஸியான செல்லார்னா அது அதாங்க, செம்ம ஈஸியாக சொன்னேன்ல. பார்த்தீங்களா போய் பாஸ் போட்டு பார்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி கை மட்டும்தாங்க இருக்கும் அதுக்கு. ஸோ அது இதுதான். இது சில நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேருந்து வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணும், ஆனால் நம்மளை ஒன்றும் அதை கொல்லாது, ஜஸ்ட்டு ஒரு ஜம்ப் ஸ்கேர் தான். ஓகே, இங்கே என்னடா அது, மேலே போகிறோம் இப்போது ஃப்ளோரில். ஓகே, இப்போது அடுத்து எங்கடா, இதை திறந்து விடு. ஏதோ ட்ரம்லாம் வச்சுருக்கு. இதை ஒருத்தி வந்துக்கிட்டே இருப்பான். சரி, இப்போ வந்துட்டு இங்கே போகலாம். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது, லாக். போங்கடா அடி, அநியாயத்துக்கு லாக் பண்ணி வைக்கிறானுங்க. லாக் பண்ண டோர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் வெட்டியாக்கிய குடும்பம். சரி, இப்போது எங்கள் கீழ் ஃப்ளோரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில் மொத்தமாக 3 ஃப்ளோர்னு நினைக்கிறேன், பட் தெரியல. ஓகே, ஏதோ வாஷிங் மிஷின் மாதிரிலாம் வச்சுருக்குதுங்க, என்னன்னே தெரில. ஸோ இங்கே ஒரு கீழே ஒரு ஃப்ளோர் போகுது. எவனோ ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கு தொங்கியிருக்கான். அது ஸ்லெண்ட்ரினாவாக தான் இருக்கும், எனக்கு சரியாக தெரில எவன் தூக்கு மாட்டி தொங்கினான்னு. ஆனால் எவனோ ஒருத்தன் தூக்கு மாட்டியிருக்கான். சரி, இங்கே எதுவும் போகுதுங்க. என்ன வழி இது? ஓ, இங்கே ஒரு புக் இருக்குங்க. மண்டையை காட்டு. அப்படி தான் மண்டையை காட்டணும். இந்த ஜம்ப் ஸ்கேர் ரூமு மண்டையை காமிக்கும் அப்படியே. இது வந்துட்டு செல்லார் 3லேயும் இருக்குது இந்த ஃபோட்டோ, ஆனால் மண்டையெல்லாம் காமிக்காது. ஓகே, சரி, இங்கே என்னது,
இங்கே ஏதோ டோர் இருக்குது, 1 key is used. இங்கே ஒரு புக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆர்டரில் இருக்குல்ல, எப்போவுமே படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும், இந்த வாட்டி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கேயும் இல்லை, எவனோ ஒருத்தன் டோரை ஒச்சு போட்டிருக்கான், எவன்னு தெரில. அண்ட் இங்கேயும் ஒரு புக்கு இருக்குது, கீயும் எடுத்துக்கலாம். இங்கே புக்கு இருக்குது. இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த புக்கை நான் தொடுறதே இல்லை, அது கிட்ட போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பிக்கப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த கேமில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, ஒரே ஒரு புக்கு தாங்க, எங்கே தான் போட்டேனோ தெரில, ஐ மீன் எங்கே தான் இருக்குமோ தெரில, ஏதோ லாக்டு ரூம்ஸில் தான் இருக்கும். ஏன்னா நான் டோர்ஸ்லாம் செக் பண்ணியிருப்பேன், இருங்க எதுக்கோ டபுள் செக் பண்ணிடலாம் அந்த இடத்துலலாம். இங்கேயும் இல்லை, இங்கே ஏதோ டோர் இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்க்கலாம், இங்கே என்னடா தேவையில்லாத யூஸ்லெஸ் ரூம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ கேட்குறானுங்க திருட்டு பசங்க. சரி, இங்கே ஏதோ லாரி டயர் மாதிரி, என்ன டயர்னு எனக்கு தெரியல, ஆனால் அது வெஹிக்கிள் டயர் வாய்க்கு வந்து தொலைய மாட்டேங்குது. இங்கே 8வது புக்கு கண்டுபிடிக்கணும் போவே. இந்த வாட்டி நம்ம இந்த வழியாக போகலாம், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் குழப்பாது. ஏன்னா நான் வரும்போது போன அந்த ஆப்போசிட் வழியில் தான் போனேன். நான் பயப்படல, சும்மா சிரித்தேன், வேற ஒன்றும் இல்லை. யோ எடிட்டரு, சும்மா ஏரியா. யோ ஏயா, ஏன்னு கலாய்க்கிறே இருக்கீங்களாடா? என்ன எல்லாரும் அநியாயத்துக்கு போட்டு கலாய்க்கிறானுங்க. சரி, இப்போ 8வது புக்கு கண்டுபிடிக்கணும். எங்கே தான் வச்சானுங்களோ தெரில, இவனுங்க எங்கே தான் வச்சுருப்பானுங்களோ தெரில. ஏதாவது ஒரு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கலாம், ஹூ நோஸ். ஸோ நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணுறேன். நான் வந்துட்டு இதை ஒன்றும் கட் பண்ண போகிறது இல்லை இந்த வீடியோலாம். எதுக்குன்னா அந்த கிறுக்கு பிடிச்சது, அது பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்துட்டு இல்லை நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் எனக்குள்ளேயே. நான் ஒன்றும் வேறு யாரையும் பேசலை, என்னை பற்றியும் பேசலாம், என் சப்ஸ்கிரைபர்ஸை பற்றியும் பேசலாம், என் எடிட்டரை பற்றியும் பேசலை. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உன்னை பற்றி தான் பேசுகிற முட்டாள். ஓகே, என்னமோ இப்போ 8வது புக்குக்கு ஏன் இப்படி அலைய விட்றானுங்களோ தெரில. எல்லா கேம்ஸ்லையும் இப்படி தாங்க பண்ணுறானுங்க. ஏன் இந்த டெவலப்பர் கேம்ஸில் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போது என்ன சொல்கிறது, அப்போ முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சேனலே இல்லை, ஓகேயா. அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பயந்துட்டு தான் ஆடினேன் இந்த SLR2. SLR2னா இதை சொல்லலை, த SLR2. அதில் ஒரு பள்ளி மூஞ்சேன், அப்புறம் இந்த அந்த ஏஞ்சலின் கிழவி அதெல்லாம் வரும்ல. தாயாது பேயில எப்படி அலைய விடுறானுங்க பாருங்களேன். ஐயோ, இவனுங்க பண்ற கொடுமை இருக்கே. ஏய், மரியாதையா 8வது புக்கு எங்க இருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ தான்டா கண்டுபிடிக்கணும் அறிவாளி. ஓஹோ, ஏன்டே நக்கலா, இதா வாங்கிக்கோ. எங்க இங்க புக்கே தர மாட்டேங்கிறானுங்க. நம்ம தான் அந்த ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. என்ன கொடுமடா அது. டேய், இதை அடிச்சு இது கொன்னா இல்லை, அதான் ஆல்ரெடி செத்துருச்சுல, அது அடிச்சு நல்லா டார்ச்சர் பண்ணி கேட்டால் கூட சொல்லாது போல இருக்கு. ஐயோ, எங்க நான் நாளைக்கு செத்தேங்க. ஐயோ, இப்போவே கடுப்பாய் வருதுங்க. ஓகே, நாளைக்கு நான் செத்தேன், ஏன்னா கண்டிப்பாக அதோட அம்மாவை கூப்பிட போயிடுக்கும். நான் போடல. இங்கே ஏதோ ரூம் இருக்கே, என்னடா அது, ஏதோ புதுசாக இருக்குங்க. என்னது அது, ஏதோ வித்தியாசமாக இருக்கு. அது கதவை திறந்து விடு. இங்கே எதுவும் இல்லாத டோரு. ஐயோ, எங்க SLR2 ஹார்ட் மூட்லலாம் போடுற செம கஷ்டங்க. என்னமோ நம்ம நாளைக்கு எப்படியா சமாளிச்சிருவோம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, ஏங்க புக்கு கிடைச்சிருச்சுங்க. அப்படியே ஒரே ஓட்டம் தான். ஏய் ஸ்லெண்டி, நான் எங்க இருக்க? அந்த பயம் இருக்கணும். அடுத்த வாட்டி வா, உனெல்லாம் SLR3லலாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம். தோ எக்ஸிட் இங்கேயே வந்துருச்சே. இன்னொன்று பிடிக்கவே
அவ்வளோதான் எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்து என்ன செல்லா 3ல பிடிக்க போய்யா? ஆனால் நான் 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் ஹார்ட் மோட்ல தான் போடுறேன். என்னங்க செமையா போர் அடிக்குது. ஒரே ஒரு பேய் தான் வருது. இதை ஹார்ட் மோட்ல வச்சு விளையாட சொல்லுது. இதெல்லாம் ஒரு சேலஞ்சுன்னு சொன்னா எவன் தான் ஒத்துப்பான்? கைஸ் ஐம் சாரி, பார்க்குற உங்களுக்கே கடுப்பாக போரிங்காக இருந்துச்சுன்னா. ஏன்னா எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, போர் அடிக்குதுங்க. இந்த டப்பா கேமில் அப்படி எதுவுமே இல்லை பாருங்க. கேமை குறை சொன்னால் வந்துடுறது அல்ல, ஏதோ கேம் ஏதோ குடும்பம் மாதிரி சனிய. இதெல்லாம் மொக்கான கேமுங்க. மொக்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ மியூசிக்கு ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் இருக்குங்க, செம்ம போர் அடிக்குது. ஸோ அப்படின்னா இதோட எபிசோடு 1 முடிச்சுக்கலாம். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, எபிசோட் 2 வந்துட்டு செம்ம பயங்கரமாக சூப்பராக இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்துட்டு நான் டிசைட் பண்ணல என்ன போடுறதுன்னு. ஸோ இந்த வாட்டி ஐ டிசைட் த கேம். கேட்டுச்சா? எங்க எனக்கு லிட்டரலாக தூக்கம் வருதுங்க. இதெல்லாம் செம்ம போர் அடிக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்துட்டு இதை 10 மணிக்கு ஆடுறேன். நான் இந்த கேமை நைட்டு 10 மணிக்கு ஆடுறேன் காய்ஸ். ஆனால் எனக்கு செமையாக தூக்கம் சொக்குது. ஏன்னா அது ஒன்றும் பயமாலாம் இல்லைங்க, போர் தாங்க அடிக்குது. இதோ இங்கே ஒரு புக்கு இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே, என்ன செய்கிறது? ஆனால் நான் வந்துட்டு ஈஸியாக இந்த கேமை முடிச்சிடுவேன். ஸோ இதுதான் 3rd சொலார். எப்படியும் இதையும் முடிக்க தான் போகிறேன். ஃப்ளோட்டிங் சிலிண்ட்ரினா மூஞ்சா பாரு, ஆள் மூஞ்சையும் நல்லா மிதக்குதான் காற்றுல. சரி, இவங்கெல்லாம் மொக்கையான ஜம்ப்ஸ்கேர்ஸ் வச்சுருக்கானுங்க. எனக்கு ஸ்லெண்ட்ரினா ஓல்டஸ்ட் வெர்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் செம பயங்கரமாக இருக்கும். அது மூஞ்சியை பார்க்கவே எனக்கு சின்ன வயசில் பயம். ஆனால் இதை பாருங்கள், மூஞ்சியை பார்க்குறதுக்கு பயமாக இல்லை, இதை பார்க்குறதுக்கு இன்னசென்ட்டாக இருக்குதுங்க. பாவம். ஆனால் இதுக்கெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது. சரி, இதென்ன பாத்ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக்கு வச்சுருப்பானுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. அது லக்கில் இன்னொரு புக்கு கூட வச்சுருப்பானுங்க. இங்கே நல்லா தேடி பார்க்கணுங்க. ஒரு ரூமுக்கு ஒரு புக்குன்னு விட்டு வந்துடக்கூடாது. இங்கே ஒரு கீ இருக்குது பாருங்கள், இது எடுக்கணும். இங்கே வந்துட்டு புக்கு வச்சுருப்பானுங்க, கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க, அதில் டவுட்டே இல்லை. ஸோ இங்கே தான் எங்கேயாவது கண்டிப்பாக எங்கேயாவது கிடக்கும், இந்த பாத்ரூம் சைடில். ஓகே, அப்படின்னு நான் இங்கே தான் சொன்னேன்ல. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் நம்ம விடவே கூடாது. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குங்க, அதில் இன்னொரு பாத் போகும், அதில் ஒரே ஒரு டோர் தான் போகும். இதான் பாருங்கள், ஏதோ லக்ஸுரி டோரா? ஓகே, லக்ஸுரி டோர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு டோராக இருந்தால் என்ன சொன்னேன். இங்கே ஒரு கீ, இங்கே ஒரு புக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா புக் இல்லாட்டி ஒரு கீ அது வச்சுருப்பானுங்க. ஏன்னா இந்த இடமும் கீ போட்டு திறக்கிறோம்ல, ஸோ அதுதான். ஓகே, இங்கே ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சு. இங்கே எதுவுமே இல்லை, வெட்டியாக தரீங்கடா எல்லாமே. ஓகே, இந்த கதவுலையும் எதுவுமே இல்லை. இதனோட புது பார்த்து போகுது. ஓகே, இங்கே ஓகே, எனக்கு தெரிஞ்சு புக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. இதை கதவை தொண்டு போகிறேன், அவ்வளோதான். இங்கே நிற்கிது, ஆனால் நான் திரும்பிட்டேன். ஆர் ஐ மைட் கெட் ஜம்ப் ஸ்கேர்ட். ஸோ அதுதான், இப்போ கீ எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரே ஒரு புக்கு தான், ஆனால் நாய்க்கு மாதிரி அலைய விடுவானுங்கன்னு நல்லாவே தெரியும். இது பாத்ரூம். என்ன கையை ஓடுற? கையை பிடிச்சி இழுத்து கையை வெட்டிடுவேன் பார்த்துக்கோ. என்கிட்டலாம் அந்த கை விட்டு காட்டுறலாம் வச்சுக்காத. சரி, அவ்வளோதாங்க. என்ன ஏதோ சேலஞ்சுன்னு சொல்லியிருந்த, என்ன ஆளையே காணோம்? அடுத்த பாட்டுல எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன்டா. உன் அம்மாவை கூப்பிட்டு வா, உன் அப்பாவை கூப்பிட்டு வா, என்னால் டிஃபீட் பண்ண முடியாது. அண்ட் கைஸ்,
கைஸ், இந்த எபிசோடோட வின்னர் பார்த்தீங்கன்னா நான் தான். அண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் இந்த ஒரு சீரீஸில். ஸோ நான் அடுத்த எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லார் 2 தான் போட போகிறேன். ஸ்லெண்ட்ரினா த செல்லார் 2 த அஃபிஷியல் கேம் தான் போட போகிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.